அரசு வழக்கறிஞர்களுக்கு வழங்க வேண்டிய கட்டண பில்களில் 1% பில்களுக்கான கட்டணம் கூட வழங்காதது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு வழக்கறிஞருக்கு கட்டணம் வழங்குவது தொடர்பான வழக்கில் கட்டணம் வழங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இணையதளமும் உருவாக்கப்பட்டது. பின்னர் 3 மாதங்களுக்கு பின் புதிய நடைமுறையின் செயல்பாடு குறித்து மறு ஆய்வு செய்யப்படும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள் முருகன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் கடந்த செப்டம்பர் முதல் டிசம்பர் 15 வரை அரசு வழக்கறிஞர்கள் 4638 கட்டண பில்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் 943 பில்கள் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதில் 8 பில்களுக்கான கட்டணங்கள் வழங்கப்பட்ட நிலையில் 1% பில்லுக்கு கூட கட்டணம் செலுத்தாதது குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் ஏன் 1%த்திற்கும் குறைவான பில்களுக்கு மட்டும் கட்டணங்கள் வழங்கப்பட்டது என்பன குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். இதற்கான காரணத்தையும் அறிக்கையில் தெளிவுபடுத்த உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நிதி பற்றாக்குறை என இருப்பதாக கூறப்படும் நிலையில் அரசு வழக்குகளுக்காக ஆஜராகும் வழக்கறிஞர்களுக்கு கூட முறையாக கட்டணம் செலுத்த முடியாமல் விடியா திமுக அரசு தவறி உள்ளது வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நிதி பத்திரங்களின் 30வது கட்ட விற்பனை இன்று தொடங்குகிறது. அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் நன்கொடைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக தேர்தல் நிதி பத்திரங்கள் திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. அரசியல் கட்சிகளுக்கு ரொக்கமாக நன்கொடை வழங்குவதற்கு மாற்றாக வங்கி கணக்கில் செலுத்த இத்திட்டம் வழிவகுக்கிறது. தற்போது இதன் 30வது கட்ட விற்பனை இன்று தொடங்க உள்ளது. அதன்படி பாரத ஸ்டேட் வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட கிளை அலுவலகங்கள் மூலம் இன்று முதல் ஜனவரி 11 வரை தேர்தல் நிதி பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட உள்ளன. விற்பனை செய்யும் நாளிலிருந்து 15 நாட்களுக்கு மட்டுமே இப்பத்திரங்கள் மூலம் விருப்பப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு பணம் வழங்க முடியும் என்றும், கால அவகாசம் முடிந்த பிறகு எந்தவொரு கட்சிக்கும் பணத்தை வழங்க இயலாது என்றும் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் நிதி பத்திரங்களை அதன் வங்கிக் கணக்கின் வைப்பு நிதியில் சேமிக்கும் தகுதியான கட்சிகளுக்கு அதே நாளில் வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்களவை தேர்தல் அல்லது பேரவை தேர்தல்களில் 1%த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே இப்பத்திரங்கள் மூலம் நிதி வழங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.